வணக்கம். என் பேர் விவேக் ஹரிநாராயண் அண்ட் நான் இந்திய ஆட்சி பணி 1980 பேட்ச் தமிழ்நாடு காடர். ஆயிரத்தி 1985 நான் பட்டுக்கோட்டையிலேருந்து சார் ஆட்சி இருக்கும் பொழுது எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்தது. அப்புறம் இவர் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் டாக்டர் எம்ஜிஆர் தான் இருந்தார். அவர் எனக்கு கொஞ்சம் நல்லா அவருக்கு தெரியும் நான் எப்படி இருப்பேன்னு. ஸோ அதனால் எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே அவர் எடுத்துகிட்டு வாங்கலன்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் டைரக்டர் டெப்டி செக்ரட்டரி பப்ளிக் வந்தேன். பப்ளிக் டெப்டி செக்ரட்டரி மீன்ஸ் எனக்கு மேலே சீஃப் செக்ரட்டரிக்கு மேலே சீஃப் மினிஸ்டர். பட் பொறுப்பு பொறுத்தவரையில் லா அண்ட் ஆர்டர் முக்கியமானது. ஸ்டேட்டில் ஃபுல்லாக எல்லாம் லா அண்ட் ஆர்டர் எப்படி இருக்குது, அதுக்கு ரிவ்யூ எப்படி பண்ணுறது, அது அடிப்படையில் என்னென்ன ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு ஒரு மீடியம் லெவலில் நான் தான் மொத்தமாக லா அண்ட் ஆர்டர் பார்த்துட்டு இருந்தேன். ஸ்ரீபால் சார் அந்த காலத்தில் லா அண்ட் ஆர்டர் போலீஸ் சைட்லேருந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தார். கமிஷனர் போலீஸ் இருந்தாலும் சரி, ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் இருந்தாலும் சரி, இல்லை அந்த கடைசியில் டிஜிபி இருந்தாலும் சரி. ஸோ தட் வாஸ் த மீட்டிங் பாயிண்ட். போலீஸ் சைட்லேருந்து அவர் லா அண்ட் ஆர்டர் பார்ப்பார், நான் ஸ்டேட் கவர்மெண்ட் சைட்லேருந்து ரிவ்யூ எல்லாம் பண்ணுவோம். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு மீட்டிங். ஸ்ரீபால் சாருடைய மீட்டிங்க்கு வரும்போது வாரம் மீட்டிங் நடக்கும். சீஃப் செக்ரட்டரி தலைமையில் இந்த மீட்டிங் நடக்கும். மெயின் டிஜிபி வருவாங்க. தென் அந்த காலத்தில் டிஜிபி இன்டெலிஜென்ஸ் இருந்தார், அவர் ரொம்ப ஒரு புகழ்பெற்றவர். அண்ட் தென் ஃபுல் லா அண்ட் ஆர்டர் டீம் எல்லாம் வருவாங்க. ஸ்ரீபால் சார்னா என்ன மெட்டிகுலஸ்னஸ்னால் அதை பார்க்கணும். ஒரு 10 மணிக்கு மீட்டிங்னாக்கா கரெக்டாக 9:45 மீட்டிங்க்கு வருவார். அந்த ஒரு நிமிஷம் கூட டிலே கிடையாது. அண்டு ஃபிசிக்கலாக பார்த்தானாக்கா ட்ரெஸ் எப்படி இமேக்குலேட் ட்ரெஸ் இருக்குது, எப்படி ஒரு ப்ரிப்ரேஷன் இருக்குது. அண்ட் ரொம்ப முக்கியமான, நான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது, பிகாஸ் நான் மீட்டிங்கில் போகும்போதே நான் பெரிய பேப்பரெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெஜிஸ்டர்லாம் எடுத்துகிட்டு போவேன். சார் மீட்டிங்க்கு வரும்போது இந்த கையோட சரி ஒரு பேப்பர் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஸோ நான் கையால் வச்சுக்கூடிய ரெஜிஸ்டர்லாம் அவர் ரெஜிஸ்டர்லாம் இங்கே தான். ஸோ அப்போ நான் அந்த மீட்டிங்கெல்லாம் நடக்கும். மீட்டிங் நடக்கும்போது சமாச்சார் 2 லெவல் இருக்குது. ஒன்று, அதாவது ஒரு ஆப்வியஸ் லெவல்னு சொல்லிக்கலாம். அதாவது சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்தது, பசங்களெல்லாம் வந்தாங்க, யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க, எல்லாம் கால் அடித்தாங்க, பஸ்லாம் டேமேஜ் பண்ணிட்டாங்க. அது கண்க பார்வையானதே ஒரு அடிப்படை. ஆனால் எதுக்காக பண்ணாங்க, அவருடைய ஸ்ரூதம் என்ன, அவருடைய ஆங்கர் என்ன, இதுக்காக அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க, இது யார் பண்ணது, பின்னால் யார் இருக்காங்க. ஸோ ஒரு விசிபிள் அண்ட் இன்விசிபிள். ஸ்ரீபால் சாருடைய பிரில்லியன்ஸ் என்னன்னாக்கா, அவர் விசிபிள் மட்டும் ரிப்போர்ட் பண்ண மாட்டார், அந்த இன்விசிபிள் என்ன இருக்குது. ஏன்னா நீங்கள் விசிபிள் இருக்குது பிரச்சனையெல்லாம் நீங்கள் சப்போஸ் ஒரு தடவை நீங்கள் கட் பண்ணிட்டீங்களானாக்கா, ஏதோ ஒரு செடியில் ஒரு இலை மட்டும் கட் பண்ண மாதிரி இருக்குது. அந்த செடி திருப்பி வரக்கூடாதுன்னா நீங்கள் கரெக்டாக ரூட் வரைக்கும் தான் போகணும். ரூட்டுக்கு போய் இதுக்காக இது பண்ணாங்க, ரூட் கட் பண்ணால் தான் மேலே அப்புறம் இலை வராது, எந்த வளர்ச்சி வராது, க்ரோத் வராது. Sripal sir was that sort of an officer. He was so brilliant. I mean, right from the symptom to the cause of the symptom, he would know. His capacity to listen. அந்த இங்கிலீஷில் நம்ம கோச்சிங் கொடுக்கும்போது நான் என்ன சொல்வேன்னா, சைலண்ட் அண்ட் லிசன். அதில் இங்கிலீஷ் வார்த்தை சேம் தான். SILENT அல்லது LISTEN சேம் தான். ஒரு உண்மையிலே ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் ஆஃப் குட் சைலண்ட் லிசன் மிஸ்டர் ஸ்ரீபால் தான். மீட்டிங் நடக்கும்போது அப்படி என்னென்ன பேசுகிறாங்க எல்லாம் கேட்பார், சைலண்ட்டாக கேட்டுகிட்டே இருப்பார். எல்லாம் அவரோட வியூஸ் சொல்லுவாங்க, சார் எப்படி ஆச்சு, என்ன ஆச்சு, இது பண்ணலாம், எப்படி பண்ணலாம், இது இந்த காலத்தில் பண்ணிடலாம், எல்லாம் பண்ணிடுவான். அப்படி குவாய்ட்டாக உட்காந்துருப்பார். அவருக்கு ஒரு ஸ்டைல். அப்படி பேசும்பொழுது ஜாஸ்தி வாய் திறக்க மாட்டார். இல்லையே சார், sir, I would like to inform that. Sir, I would like to inform that means எல்லாம் அது குண்டூசி குடிந்தவளுக்கு ஒரு பின் ட்ராப் சைலன்ஸ் ஆயிரும். அப்புறம் சீஃப் செக்ரட்டரி கேட்பார், என்ன சொல்கிறாரு, கரெக்டாக பாயிண்ட் சொல்கிறார், மெயின் பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக சொல்கிறார். ஸோ எத்தனை பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ எல்லாம் லிசன் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக அதெல்லாம் அப்சார்ப் பண்ணிவிட்டு கடைசியில் இது என்ன நிவாரணம் என்ன பண்ணலாம், எப்படி எல்லாம் பண்ணலான்னா சொல்லும் பொழுது, மாண்புமிகு முதலமைச்சர் டாக்டர் எம்ஜிஆர் இருந்து பார்த்தாலும் சரி, சீஃப் செக்ரட்டரிலேருந்து பார்த்தாலும் சரி, ஹோம் செக்ரட்டரிலேருந்து பார்த்தாலும் சரி, மீட்டிங்கில் எல்லோரும் சொல்லுவாங்க, நல்லா கேட்பாங்க. பட் ஸ்ரீபால் சார் என்ன சொல்கிறாருன்னா, அது இன்னும் ரொம்ப கவனிக்காக சொல்லுவாங்க.
ஏன்னா அவர் ப்ராப்ளம் மட்டும் சொல்ல மாட்டார். ப்ராப்ளமுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, எதுக்காக அந்த ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குது, மேல் லெவலில் எப்படி டீல் பண்ணலாம், கீழ் லெவலில் எப்படி டீல் பண்ணலாம், எல்லாம் கம்ப்ளீட் சொல்யூஷன் சொன்னோன்னா ஸ்ரீபால் சார் தான் கொடுப்பாரு. அவருடைய பர்சனல் இன்டெகிரிட்டி அண்ட் பர்சனல் ப்ரவாடோ, அதாவது லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட். இல்லை சில அதிகாரி என்ன இருப்பாங்கன்னா, நான் சொல்கிறேன் நீ செய்ப்பா, இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்குது, நீ போப்பா நான் வரேன், நீ போய் இல்லை இந்த லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் போய் பார்த்துக்கோ. ஸ்ரீபால் சார் அந்த மாதிரி அதிகாரி இல்லை. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் அந்த பப்ளிக் அந்த காலத்தில் 85, 86, 88 காலத்தில் அந்த 4-5 இயர்ஸ் திஸ் வன்னியார் சங்கம் ப்ராப்ளம்னா ரொம்ப பெரும்பாலும் வந்தது, ரொம்ப அதிகம். ரோடே ஃபுல்லாக எல்லாம் ஜாம் பண்ணிடுவான். இங்கே வன்னியார்லாம் எங்கே இருக்காங்க அந்த ஏரியாவில் எல்லாம் ஃபுல்லாக தமிழ்நாட்டில் ரோடெல்லாம் பிளாக் பண்ணிடுவாங்க. ரோட் சைடில் பழைய மரம் எல்லாம் இருக்குது, அதில் எல்லாம் டயர் டியூப் எல்லாம் உள்ளே போட்டுட்டு அது அப்படி இடித்து வச்சிருவான். ஒருத்தர் தெரியாது. எதா காரணத்தினால இந்த புலீஸ் எல்லாம் வராங்களா, ரோட்டுக்கு எதிராக உட்காந்துட்டு ஒரு ஆள் கயிறு வச்சுட்டு அப்படி லேசாக தூக்குவான். பிகாஸ் ஏற்கனவே என்ன பேர்ன்ட் ஆகிருக்கல, ஃபுல்லாக ட்ரீ பேர்ன்ட், இந்த ஃபுல் ட்ரீயவே அப்படி விழுந்துடும். நான் நிற்கிறேன் 100 கணக்கில் 1000 கணக்கில் அந்த காலத்தில் மாதிரி ட்ரீஸ் எல்லாம் பேர்ன் பண்ணிட்டாங்க. ரோடே பிளாக் ஆகிடுச்சு. சென்னையிலேருந்து பெங்களூரே போக முடியாது. எல்லாம் யோசிச்சுருந்தாங்க என்ன பண்ணலாம். அந்த காலத்தில் இன்றைக்கி கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸ்ரீபால் சார் சொன்னார், ஆனால் அவரோட ஏரியா இல்லையே. சப்போஸ் அவர் கமிஷனர் போலீஸ் இருக்கும்பொழுது அவருக்கு ஏரியானா கமிஷனர் போலீஸ் தான். பட் அவர் என்ன சொன்னார்னா, சார் ஐ வில் லீட் ஃப்ரம் த ஃப்ரண்ட், நானும் முதல்ல போவேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அவர் தான் அந்த ஒரு ஆர்மி மாதிரி, அவர் தான் ஃப்ரண்ட்டில் லீடர்ஷிப் பண்ணிவிட்டு ஹெல்மெட் எல்லாம் போட்டு செக்யூரிட்டி எல்லாம் போட்டு அவர் தான் லீட் பண்ணார். ஃபுல் ரோடெல்லாம் ஃபுல்லாக கிளியர் பண்ணார். அதுக்காக எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. முதலமைச்சரும் அவனை கூப்பிட்டு எல்லாம் ரொம்ப பாராட்டினார். நல்லா பரிசுலாம் கொடுத்தாரு, நல்லா டெக்கரேஷன்லாம் கொடுத்தாரு. பட் ஸோ தேட் இஸ் த டிஃப்ரென்ஸ். there are some officers who will give good direction, but there are some people who will take the direction and lead in that direction also. Sripal sir was one of them. Especially Chief Secretary, அந்த காலத்தில் மிஸ்டர் சோக்கலிங்கம் இருந்தார். ரொம்ப புகப்பட்ட ரொம்ப டாப்பான அந்த சீஃப் செக்ரட்டரிஸ் எல்லாம். சில ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, he will request மிஸ்டர் ஸ்ரீபால் only. ஸ்ரீபால் இந்த நோட் கொஞ்சம் நீங்கள் தயார் பண்ணி அனுப்பிச்சுங்க, ஏன்னா சிஎம் கிட்டே டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்குது. ஸோ லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் நம்ம கவர்மெண்ட்டை டிஸ்கஸ் பண்ணும் பொழுது போலீஸ் சைட்லேருந்து ஆள் வர மாட்டாங்க, ஏன்னா பயஸ் இருக்கலாம். ஸோ ஐஏஎஸ் அதிகாரி தான் போவாங்க. ஸோ சீஃப் செக்ரட்டரி போவார், நான் போவேன் மாலுமே சிஎம் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த சிஎம்னால என்ன பேசுகிறது, என்ன பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணுறது, எப்படி பண்ணுறது, எந்த அடிப்படையில் பண்ணுறது, உண்மையா அல்லது ஏதாவது எக்ஸாஜிரேட் ஆகக்கூடாது, அது பண்ணுறதுக்கு ஐ ரிமெம்பர் சீஃப் செக்ரட்டரி யூஸ் டு ட்ரஸ்ட் அப்பாங் அதர் ஆஃபீஸர்ஸ் ஆல்சோ, பட் யூஸ் டு ட்ரஸ்ட் ஸ்ரீபால் அ லாட். அண்ட் அதுதான் பங்க்சுவாலிட்டி. ஸோ இந்த நோட்டு சப்போஸ் நம்ம ஒரு 11 மணிக்கு ஒரு மீட்டிங் நடக்குது, ஸ்ரீபால் when can I expect this note from you? 4 o'clock சார். 3:45 நோட் வந்துடும். ஒரு தரம் கூட ஒரு 4-5 கூட ஆலை. That was the sense of punctuality, that was the sense of important. And they call a spade சொல்லுவாங்களே, இதுதான் டேபிள், அந்த டேபிள் தான் சொல்லுவாங்க. இதே நாற்காலி இல்லை, இது மேஜை தான். இல்லை சார் ரொம்ப அதுக்காக இருக்கும், ரொம்ப பிரமாதம் இருக்குது, ஒன்றுமே கிடையாது. whatever was the truth there is to be spoken. And government கூட அந்த காலத்தில் I will say for people like Mr. Sripal, அது உண்மை சொல்கிறதுக்காக, கரெக்டாக பாயிண்ட்னா என்ன அப்படி கரெக்டாக சொல்கிறதுக்காக தான் they used to appreciate it. டாக்டர் எம்ஜிஆர் மாதிரி பாப்புலர் ஆனது சீஃப் மினிஸ்டர் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சர்வீஸ் இருக்க காலத்தில் கிடையாது. ஸோ அதே ஒரு பெரிய ப்ராப்ளம். ஏன்னா அவர் இங்கே தோட்டத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணும் பொழுது செக்ரட்டரியேட் போகும்போது எவ்ரி டே, அண்ட் நாட் பிகாஸ் சில பேருக்கு கொஞ்சம் கொடுத்துருக்காங்களே, நீங்கள் வாப்பா உங்களுக்கு இதே கொடுத்துருவேன் அதை கொடுத்துருவேன், ஸோ அது போகிறதுனால நீங்கள் வாங்கினேன், தானாகவே just because of love, pure love, every day that Dr. MGR would travel from his house in Thotam to Secretariat,
ரோடுக்கு 2 பக்கமாக ஜனங்கள் இருப்பாங்க. அந்த லா அண்ட் ஆர்டர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அது எப்படி பண்ணலாம் சொல்லி that used to be a big challenge by itself. இன்னொரு பெரிய ப்ராப்ளம் வந்தது என்னன்னாக்கா, அந்த காலத்தில் அந்த மிஸ்டர் டாக்டர் இவர் எஸ்டி சோமசுந்தர் இருந்தார். ஈ ஸ்டார்டட் திஸ் புது கட்சி, அதாவது நமது கழகம். ஸோ ஆக்சுவலி ஒரு இதுக்காக எனக்கு அங்கே பட்டுக்கோட்டை போட்டாங்க. அண்ட் இதுதான் மீன்ஸ் பிகாஸ் எஸ்டி சோமசுந்தர் இஸ் ஃப்ரம் பட்டுக்கோட்டை. அண்ட் அதுக்கு முன்னால் நான் ஹோசூரில் சார் அடிச்சிருக்கும் பொழுது நான் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ணேன். ஸோ டாக்டர் எம்ஜிஆர் என்ன ஃபீல் பண்ணாருன்னா, இது நமது கழகம் புதுசாக ஃபார்ம் பண்ணும்பொழுது ரொம்ப சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஸ்டேட்லேயே வரக்கூடாது. அதாவது தட் மீன்ஸ் இஸ் வெரி பாப்புலர். அதாவது ஃபுல்லாக எல்லாம் பஸ் தான் இருந்துச்சு, இது மாதிரி இல்லை. ஸோ எதனால் தான் எனக்கு போட்டாங்க. ஸோ தட் வாஸ் அ பிக் ப்ராப்ளம். மிஸ்டர் எஸ்டி சோமசுந்தர் then formed நமது கழகம். And then Dr. MGR, the way he handled that entire problem. And then the police, especially Mr. Sripal, the way he used to handle all these problems. அவர் ஃபுல் கண்ட்ரோல் வச்சுருந்தார். அவர் சார் கிராமத்தில் என்ன நடக்குது, ஒரு கிராமத்தில் என்ன பேசுகிறாங்க, என்ன சாப்பிட்றாங்கன்னா ஸ்ரீபால் சாருக்கு தெரியும். அது எப்படி அவர் நெட்வொர்க் வச்சுருந்தாரு எனக்கு தெரியாது. பட் ஒரு ப்ராப்ளம் வரும் பொழுது he will tell, சார் அந்த செங்குட்டை உள்ள அந்த மாதிரி கிராமத்தில் அந்த வீட்டில் அங்கே ஒரு ஆள் இருக்கிறாங்க, அவர் தான் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. he had full information. ஸோ இன்ஃபர்மேஷன் இஸ் கிங். காவலில் இன்ஃபர்மேஷன் தான் கிங்கு, மன்னன் தான். இஃப் யூ ஹேவ் தி இன்ஃபர்மேஷன் யூ கேன் டேக் ஆக்ஷன். ஐ டோன்ட் நோ வாட் வாஸ் த சோர்ஸ், பட் அவருடைய நெட்வொர்க் நான் பார்த்தானா ஐ ஹவ் நாட் சீன் அ நெட்வொர்க் லைக் திஸ் இன் தமிழ்நாடு. See, administration again, he was, as I said, அவரோட டீம் அதிகாரி. எந்த நேரத்தில் நான் முதல்ல லீட் பண்ணணும், முதல்ல நான் போகிறது அது லெஃப்டாக வருவார். பட் டீம் உடைய போவார். அண்ட் ஒன் திங் அகெயின், ஒரு பாயிண்டில் அவருக்கு ரொம்பவே எப்போவுமே அவருக்கு நன்றி எதாவது சொன்னான்னா, ஸ்ரீபால் நல்லா பண்ணுது, யூ வில் ஆல்வேஸ் சே சார் நான் பண்ணல சார், எங்கள் கூட ஒரு ஃபுல்லாக ஒரு டீம் இருக்காங்க. ஸோ எதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா, எதாவது ப்ளேம் வந்துருச்சுன்னா எனக்கு தான். எதாவது புகழ்படுச்சுது, எதாவது மகிழ்ச்சியான சமாச்சாரம் ஆயிடுச்சு, எதாவது சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா டீமுக்கு தான். ஸோ ஹீ வாஸ் லைக் அ பேனியன் ட்ரீன்னு சொல்லுவாங்களே, அந்த வலாமரம் மாதிரி, அப்படியே எல்லோரும் கவர் பண்ண மாதிரி இருந்தார். எதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் பார்த்துக்குவேன், பட் எதாவது புகழ்படுச்சு சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா எல்லோரும் கொடுவார். அண்ட் பிகாஸ் he used to work as a team person, the results and outcome that we used to get in the government, especially on the law and order side, always perfect. லா அண்ட் ஆர்டர் டிஸ்கஷனில் இருக்கும்போது அதில் டாக்டர் எம்ஜிஆர் எல்லாம் மீட்டிங்கே வர மாட்டாங்க. அவருக்கு என்ன அபிப்பிராயம் இருக்குது, அவருக்கு என்ன வேணும்னா, அமைதியாக இருக்கணும், சட்டங்கள் ஸ்பாயில் ஆகக்கூடாது, that he would give directions. So some of the directions he would this thing. But towards the second half of this thing, Dr. MGR also had some medical issues. So he would கண்ணில் தான் அதிகமாக பேசுவார். So he would look at Sripal and he used to give that assurance. So I mean, I was not directly involved in conversation between Mr. Sripal and Dr. MGR, but there was not a single law and order problem or a single situation, some VIP visit, president varanga ella varanga. So we would, whenever we will go, that general feeling would be Sripal paathiruvaru. Sripal paathiruvaru means avladha சரியா இருக்கும். போலீஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு நல்லா நாலேஜ் இல்லைன்னா, நாலேஜ் நாட் ஓன்லி போலீஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் ஜியாகிரஃபி, அந்த தெருவுலேருந்து எங்கே தெரு போகுது, அந்த தெருவில் எங்கே தெரு போகுது, அது ஒன்று. ரெண்டாவது இன்ஃபர்மேஷன், யார் என்ன பேசுகிறாங்க, என்ன பிளான் பண்ணுறாங்க, தட் இஸ் ஆல்சோ கூல். அவன் தான் he was king, he was on top. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அவருக்கு என்னென்னாக்கா, he used to be able to link information and knowledge and then be able to take certain action plans. I mean, those days student violence also was a lot of problem. There was a lot of student problem. But never was force used. How to, அப்போ ஸ்டூடெண்ட்ஸோட எல்லாம் உட்காந்துட்டு எப்படி பேசுகிறது, ஸோ பேச்சுவார்த்தையில் எப்படியாவது முடிக்க முடியும்னா பார்த்துக்கலாம். அப்போ லாட்டி யார் வேணாலும் அடிக்கலாம், துப்பாக்கி யார் வேணாலும் ஷூட் பண்ணிக்கலாம். பட் ஒரு ரொம்ப கோபத்தில் வரும்பொழுது, ரொம்ப ஆஜிடேட்டட் மூடில் வரும்பொழுது, ஒரு 50 பசங்கள்கிட்ட உட்காருப்பா, இல்லை அதுக்கு தண்ணி கொடுப்பா, பேசிட்டு அமைதியாகவே எப்படி எல்லாம் முடிகிறதுன்னா, ஐ திங்க் தட் ஹேஸ் டு பி லேர்ன் ஃப்ரம் மிஸ்டர் ஸ்ரீபால்.
பிகாஸ் யார் வேணாலும் லாட்டி அடிச்சிடலாம், லாட்டி சார்ஜ் பண்ணப்பா, இது பண்ண சுட்டு, அதெல்லாம் that is an easy solution. But to be able to control a law and order situation with love and with peace, that was the great thing about him. I think that was really something great. Most important thing, the difference with கல்லுக்கு ஸ்பஞ்சுக்கு ஒரே வித்தியாசம் தான். கல்லுக்கு மேலே தண்ணி பட்டு அப்படி கீழே விழுந்து, பஞ்சு மேலே தண்ணி வந்தால் அப்படி சோக் ஆயிரும், அப்படி சோக் ஆயிரும். I will say Sripal sir was like அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அவருடைய ஃபிலாசபி, அவருடைய அப்ரோச் பொறுத்தவரையில் he was a sponge, ஒரு பஞ்ச் மாதிரி இருந்தார். எங்கிருந்து என்ன இன்ஃபர்மேஷன் வருது, சட்டப்படி என்ன இருக்குது, வாட் இஸ் த ஐபிசி கோட், வாட் இஸ் த சிஆர்பிசி கோட், ஹவு இட் ஹேஸ் டு பி டன், அதெல்லாம் பார்த்தோன்னா பஞ்ச் மாதிரி இருந்தார், எல்லாம் அப்சார்ப் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் ஒரு தடவை அந்த பஞ்ச் அடிப்படையில் அவர் எல்லாம் கேதர் பண்ணிவிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டார்னா அதுக்கப்புறமா கல். அப்புறம் யார் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்தாலும் சரி, சார் அவருக்கு வந்து பார்த்துருங்க, விட்டுருங்க, நத்திங் டூயிங். அப்போ தான் he was like a stone, solid as a rock. So I think he combined both the qualities of a sponge and a stone, and that is something solely great. Today what happens is either there are sponges or there are stones. There are very few who are both, that you can absorb all the good things and all the law and all the rules and all the background and your team information, ella team information la vachite, then you come to a good decision. But having come to a decision, then asikva mudiyadu, adu cement mari asikva mudiyada nambikkai andha mari, then nobody could stir him. Then he was like a stone, absolutely. Then political influence vandalum sari, financial influence vandalum sari, colleagues oda influence vandalum sari, whatever had to be done had to be done. An absolutely brilliant officer, yeah. So really very, very great officer, very great officer. Of course he's very senior to me, 60 batch, 20 years difference avaroda seniority and seniority la. But still he used to treat me with a lot of love, with a lot of affection, with a lot of respect, which is due to colleagues. Of course he was much senior, I was much junior. But I can say with a certainty that, if there were very few officers in Tamil Nadu, because I have dealt, and I was dealing with law and order for almost 4 years, 85, 86, 87, 88 வரைக்கும் நான் தான் டிஎஸ் பப்ளிக் law and order ஹேண்டில் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய சான்ஸ் கிடச்சிது, நிறைய பேர் சீனியர் ஜூனியர் எல்லாம் பார்க்குறதுக்கு, ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் பார்க்குறது. ரொம்ப பிரில்லியன்ட் ஆனது, ரொம்ப ஆனஸ்ட் ஆனது, ரொம்ப டாப் கிளாஸ் ஆனது, ரொம்பவே ஒரு பத்மபூஷன் பத்மஸ்ரீ வாங்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பார்த்தானாக்கா அதில் டெஃபினட்டாக மிஸ்டர் ஸ்ரீபால் மேலே போய் இருப்பாங்க. he will be amongst the top. Sir, police officers இப்போது ஸ்ரீபால் மாதிரி ஆகணும்னாக்கா, the first thing is they should learn about what Sripal used to do. They should read about what he used to be. There is a book on him. They should read about the book on him. Then அந்த காலத்தில் constitutional allegiance was much more than anything else. When you took that oath saying that I will be loyal to the Constitution, people like Mr. Sripal meant it. It was not just a formality on the day of passing out. It was a lifelong commitment till I retire. First commitment to the Constitution, next to the state, next to the people. After that only politics, government, naane, nee, idella kidiyadu. And the genre where, sir, ippella konjam adu it will be difficult to find officers like Mr. Sripal now. ஒரு இங்கிலீஷ் படம் இருக்கு, an officer and a gentleman. அதில் that I think title fits Mr. Sripal very much. He was an absolutely excellent, outstanding officer, but he was an absolutely fine human being and a very, very thoroughbred gentleman. மொத்தமாக சொன்னால் he was a good human being.